பொய்க்கு மேக்கப் போட்டால் அது உண்மையாகி விடாது, சீக்கிரம் அம்பலமாகிவிடும். எடப்பாடி பழனிசாமி சிரிக்காமல் பொய் பேசுகிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். மக்களின் நம்பிக்கையை எப்போதும் காப்பாற்றுவேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தேர்தலுக்காக வருபவன் அல்ல, மக்களின் தேவையை தீர்த்து வைக்க வருகின்றேன் என பேச்சு. மக்களுக்கு நல்லது செய்யும் எண்ணம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை என உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அதிருப்தி. ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக கூறி மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறுவதாக கருத்து. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, குமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அரியலூரில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் தொகுப்பை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத வலிமையான வளமான மாநிலமாக்குவோம் என உறுதி. என்எல்சியில் 1962ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த முதலாவது அனல் மின் நிலையம் இடிப்பு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை அடுத்து இடிக்கும் பணி தீவிரம். செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் வழக்கிற்கு தடை கோரிய மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணாமலை கொடுத்த ஊழல் பட்டியல் எல்லாம் புஷ்பணமாகிவிட்டது. விஜய் வெளியிடப் போவதாக கூறும் ஊழல் பட்டியலால் ஒரு பயனும் இல்லை என அமைச்சர் ரகுபதி விளக்கம். மண்ணின் மக்களை அவர்களது நிலத்தை விட்டு திமுக அரசு விரட்டியடிப்பதற்கு பெயர்தான் விடியல் அரசா? மதுரை முல்லை நகரில் வசிக்கும் மக்களின் வீடுகளை இடிக்கும் முடிவை கைவிட சீமான் வலியுறுத்தல். உலகளாவிய சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் 4 மடங்கு அதிகரிப்பு. இந்தியாவில் 21 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக லான்செட் ஆய்வு தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 55,560 ரூபாய்க்கு விற்பனை. நியூயார்க்கில் ஈரான் ஐநா தூதரை எலான் மஸ்க் ரகசியமாக சந்தித்ததாக தகவல். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சி என தகவல். பப்புவா நியூகினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரெக்டர் அளவுகோலில் 6.6 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல்.